ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாகுன்னு பார்த்துடலாம் வாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ட்ரிப் போகிறது அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் ட்ராவல் போகிறது, சென்னை, மதுரை, இந்த கன்னியாகுமரியெலாம் போய் சுற்றி பார்க்குறது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் புளி சாப்பாடு, சுற்றியும் வயல்வெளி, ஆறு, இதெல்லாம் தான் எங்களோட சந்தோஷம். அப்படி வந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்பின இடம் தான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டி பாரியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக கிராமத்து சைடு ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போகிற வழியே வந்து பவானி சாகர் கிட்டே வந்து கடையில் நிறுத்தி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அந்த ரோட்டில் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கரும்பு ஜூஸும் நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனவுடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. யாருக்கெல்லாம் வயல்வெளி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு எல்லோரும் ஃபோட்டோ, செல்ஃபி, வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். என்னோடய பாப்பாவை வச்சுட்டு வீடியோலாம் சரியாக எடுக்கவே முடியல, ராவடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்தால் வயல்வெளி, அந்த சைடு பார்த்தோம்னா சும்மா ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு மரம், சிலு சிலு சிலுன்னு காற்று, அதுக்கப்புறம் இந்த குருவியெல்லாம் கத்துற சவுண்டு, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நான், எங்கள் சித்தி குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க, என்னோடய பாப்பா, அப்புறம் சித்தப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமும் ஃபுல்லாக வயல்வெளியாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டு ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோவே என்னோடய பாப்பா எடுக்க விடலை. வாமா என்ன ஃபோட்டோ எடுமா அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள தூரமாக கூட்டிகிட்டு போனாங்க. சுற்றியும் அங்கே பாருங்கள், அந்த பக்கம் வயல், இந்த பக்கம் வாய்க்கால், ஆறு மாதிரி. இந்த பக்கம் ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து புளி சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், முட்டை கிரேவி இதெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டுருந்தோம். அங்கே பாருங்கள், ஒரு தாத்தா வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வாய்க்கால் இருந்துச்சு. அங்கே வந்து குழந்தைங்களாம் குளிச்சுட்டு விளையாண்டுருந்தாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப உயிர். ஆனால் அது வந்து அந்த விவசாயி வந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது. ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கை அது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசை. உங்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய தங்கச்சியோட பாப்பா இது. குழந்த பிறந்து ஒரு 2 மாதம் கூட ஆகலை, முழுசாக தூக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் நல்லா இருந்துச்சு. இந்த இடம் பேர் தான் எனக்கு தெரில. சூப்பராக இருந்துச்சு. ஆழம் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க, ஓரளவு தான் இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக மணல், இது ஏதோ கடல் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. நாங்கள் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம். என்னோடய பாப்பாவை நான் ஆற்றுலேயே இறங்க விடலை, மேலாப்பில் முன்னாடியே உட்கார வச்சுட்டேன். இவங்கெல்லாம் வந்து எங்கள் சித்திங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அங்கேருந்து ஒரு பேக்கரி போய் டீ சாப்பிட்டு, அப்புறம் பப்ஸு, வடை, போண்டா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆற்றுல விளையாடுறது யாருக்கு தான் பிடிக்காது. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆற்றுக்கு போகும்போது எப்போவுமே கறி குழம்பு, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இல்லையா மீன் குழம்பு, சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆற்றுல நல்லா விளையாண்டுட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லையா நாங்கள் ஆற்றுலையே கூட போய் ஒரு நேரம் சமைச்சி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு அன்றைக்கி போனோம்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பாருங்கள், இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள். கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருந்துச்சு. ஆழம் அந்தளவுக்கு இல்லை, நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நீச்சலெல்லாம் தெரியாது. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். எனக்கு வந்து நீச்சல் தெரியாது. ஆனால் எங்கள் அக்கா குழந்தைங்க, அக்காங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியும். நல்லா செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். ஒரு 6 மணி போது கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போய் கடையில் காளான், பானிபூரி, சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து எங்கள் சித்தி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், சுற்றியும் வயல்வெளியாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ட்ரிப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சிலு சிலுன்னு காற்று, மனசு ரிலாக்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளோட கஷ்ட நஷ்டமெல்லாம் கொஞ்சம் அது மறந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதிலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.